புதுசா ஒருவன் ஏற்கனவே இருக்கிற அடிக்கிறதோ மிரட்டுறதோ துரத்ததோ தப்பே இல்லைங்கிற அரசியல் இங்கிருந்தான் தொடங்குது இல்ல. நாங்க ஆட்சியெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். எங்களுக்கு சூப்பர் தலைவர் ஸ்டாலின் நிற்கிறாரு, அவர் பாத்துக்குவாரு. டெல்லி எடுத்து கெத்தா அனுப்பாரு. அப்படி சுண்டுதான் கவர்னரா இருந்தாலும் சரி, பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் சரி, அதுதான் ஸ்டாலின். அதனால நாங்க இதை பாத்துக்கிறோம். நல்ல நல்ல படம் கொடுங்க, எனக்கு ரொம்ப பிடிங்க. அபி அல்லுமா எவ்வளவு சூப்பர் பாட்டுங்க, அதையெல்லாம் நாங்க மிஸ் பண்ண முடியாதுங்க. ப்ளீஸ். இதுங்களா பேசி இதுங்களா முடிவு பண்ணிக்கிதுங்க, எங்க போய் முடிய போதும். குணத்துள்ள தலைவர் ஜெயிச்சு தலைவர் ஜெயிச்சு போச்சு. கஷ்டமா பிடிச்சாங்க. என் சினிமாவில் பார்த்துருப்பீங்க, எல்லாத்தையும் விளையாட்டா எடுத்துக்கிறேன். என்னங்க அது எப்படி ஆயி போச்சு? படுவாவிங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்களே. என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன். என்னடா உங்க கொள்கை? தளபதி தளபதி தளபதி. அப்படி கத்தாதியடா, அப்படி கத்தாதி. எனக்கு கேட்கும் போது தலைவிதி தலைவிதின்னு கேக்குது. நோ சூடு, நோ சொர்ணை, நோ பாதர்டு. நம்முடைய தோல்வி இல்லை, அது மக்களின் தோல்வி தான். அதுக்கு ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் என் பிள்ளைகளுடைய உழைப்பு அசாத்தியமானது. நான் எதிர்பார்த்தேன் நான் வென்றுவேன், 5-6 பேர் நம்ம உள்ளே போயிடலாம் அப்படின்னு நான் நினச்சேன். எல்லாருக்கும் வெற்றி வாய்ப்பை நான் கணிச்சேன். அது நடக்கலை. அதனால ஒன்றும் இல்லை. நம்ம போய் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு போக போகிறோம், அவ்வளோதான். டேய் சோனமுத்தா, டேய் 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 சோனமுத்தா போச்சா? ஐயோ சரி ஐயோ அப்படியா அவர் யாருங்க? அவரை தனியா எங்க நடந்து போக சொல்லி எத்தனை பேர் அவருக்கு தெரியும் பாருங்க. ஏண்டா நல்லா வளர்ந்துகிட்டு வர, ஊரெல்லாம் உன்னை பத்தி தான் பேசுறாங்க, எதுக்கு இதெல்லாம்? No, I am not crying. So I saw all the chief ministers. No, he is not crying, sir. என்னங்க அது எப்படி ஆயி போச்சு? படுவாவிங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்க. உனக்கு சொன்னா என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி.